ஒமர் கய்யாம். ஒமர் அல் கய்யாமி எனவும் இவர் அழைக்கப்படுகின்றார். இவரது கவிதைகளுக்காகவே கூடுதலாக அறியப்படுகிறார். ஒமர் கய்யாம் ஈரானில் உள்ள கோராசானின் தலைநகரமான நிஷாப்பூரில் பிறந்தார். இவர் கூடாரங்கள் செய்யும் ஒரு குடும்பத்தில் பிறந்ததாக கருதப்படுகிறது. இவர் தனது சிறு வயதின் ஒரு பகுதியை வடக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள பால்க் நகரில் கழித்தார். அங்கே ஷேக் முகமது என்பவரிடம் கல்வி பயின்றார். பின்னர் கோராசன் பகுதியில் சிறந்து விளங்கிய இமாம் மோவாபாக் நிஷாபூரி என்பவரிடம் கல்வி பயின்றார். இயற்கணித புதிர்கள் தொடர்பான செயல் விளக்கம் குறித்த ஆய்வு கட்டுரை கணிதவியலில் அவரது குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளில் ஒன்றாகும். இதில் முப்படிச் சமன்பாடுகளுக்கு தீர்வு காண்பதற்கான வடிவியல் முறையை கொடுத்துள்ளார். இருபடிச் சமன்பாடுகளை தீர்க்கும் விதியை தந்துள்ளார். இவர் இயற்றிய இயற்கணக்கியல் பெர்ஷியாவில் பாடநூலாக பயன்பட்டது. காலக்கணிப்பு முறையின் மேம்பாட்டுக்கும் இவர் பெரும் பங்களிப்பை செய்துள்ளார். பர்ஷிய காலங்காட்டியை திருத்தி அமைத்தார். இது 365 நாட்களை கொண்ட எகிப்திய வகை ஆகும். உயர் தட்பவெட்ப ஆண்டின் அளவை துல்லியமாக கணக்கிட்டார். நாள்காட்டி சீர்திருத்தத்திற்கான வானியல் ஆய்வுகள் மேற்கொள்ள சுல்தான் மாலிக் ஷா இவரை அழைத்தார். இதற்காக எஸ்பஹான் என்ற இடத்தில் ஒரு கண்காணிப்பு மையம் நிறுவப்பட்டது. நாள்காட்டியில் பல சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு ஜலாலி என்ற புதிய நாள்காட்டி உருவாக்கப்பட்டது. இதில் ஓராண்டு என்பது 365.2421985815 நாட்கள் என்று துல்லியமாக கணக்கிட்டார் ஒமர் கய்யாம். நாட்டில் 1092 புரட்சி உருவானதால் ஆட்சி கைமாறியது. வானியல் ஆய்வுக்கான நிதி நிறுத்தப்பட்டது. அனைத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் இவரை புரட்சியாளர்கள் நாத்திகவாதி என்றனர். இவரும் தாக்கப்பட்டார். தன் எண்ணங்களை கவிதைகளாக வடித்தார். இவரது 4 வரி கவிதைகளை ஆங்கில எழுத்தாளர் எட்வர்ட் ஃபிட்ஸ் ஜெரால்டு மொழிபெயர்த்து 1859 ஆண்டு ரூபயாத் ஆஃப் உமர் கய்யாம் என்ற கவிதை தொகுப்பாக வெளியிட்டார். இது உலக புகழ்பெற்று விளங்கியது. ஒமர் கய்யாம் அவர்கள் சிறந்த கணிதவியலாளர் மட்டும் அல்ல, மிகச்சிறந்த கவிஞர், தத்துவவாதி, வானியலாளர் மற்றும் மெய்யாளர் என பன்முக திறமைகளை பெற்று விளங்கிய சிறப்புக்குரியவர் ஆவார்.